மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வருஷம் ஐபிஎல் 2025ல சிஎஸ்கேவோட சர்ப்ரைஸ் பேக்கேஜா இருக்க போறது யாரு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பேச போறேன். எஸ், அது நன் அதர் தென் நம்மளோட சுட்டி குழந்தை சாம் கரன் தான். ரீசன்ட் டைம்ஸ்ல சாம் கரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட இங்கிலாந்து டீமை ரெப்ரசென்ட் பண்ணல, எந்த ஃபார்மேட்லயுமே பண்ணல அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஓகே, ஏன்னா அவர் வந்து T20 அண்ட் ODI வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடிட்டு இருந்தாரு. பட் ரொம்ப மோசமான ஒரு ஃபார்ம்னால டீம்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒதுக்கி வச்சுட்டாங்க. சோ அங்கேயே அவர் வந்து ஒரு மாதிரி மனசை விட்டுட்டாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா மாறிடுச்சு. ஏன்னா அந்த டைம்ல ஏதோ ஒரு ஸ்டோரி வேற போட்டிருந்தாரு. அதுக்கு அடுத்தபடியா வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிராக்டிஸ் செஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்திருந்தாரு. பட் ஆனா ரீசன்ட் டைம்ஸ்ல நடந்து முடிஞ்ச IL T20ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சும்மா தரமா இருந்துச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அஸ் அ பேட்டரா அடிச்சு விளாண்டுட்டாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். சாம் கரன் வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஆல்ரவுண்டருங்க. சின்ன பையன், பெரிய கெரியர் இன்னமும் பாக்கி இருக்கு, அது ஓகே. பட் ஆனா அவர் வந்து எப்பவுமே வந்து எல்லாருமே ஒரு பவுலரா தான் பார்ப்பாங்க. பேட்டரா பெருசா அவரை யாருமே பார்த்தது கிடையாது. நம்ம ஒரு காலகட்டத்தில் நான் கூட அந்த வேற சேனல்ல இருக்கிறப்ப சொல்லிட்டே இருப்பேன், அந்த CSK 2020 சீசன் நினைக்கிறேன் ரொம்ப போரா போயிட்டு இருந்தப்போ சாம் கரனை ஓபன் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம அந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசிட்டுலாம் இருந்திருக்கோம். பட் அது வந்து ஒரு மேட்ச் என்னமோ நடந்துச்சு, அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசா இதாகல. பட் ஆனா இந்த வாட்டி அவர் வந்து செம ஃபார்ம்ல இருக்காருங்க. கிட்டத்தட்ட 13 மேட்ச்ல 387 ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிச்சிருக்காரு. ஹையஸ்ட் ஸ்கோர் 62. அதே மாதிரி வந்து செமையா ஆடி இருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட 350 அடிச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய 4s and 6s அடிச்சிருக்காரு. பேட்டரா கொஞ்சம் டாப்ல இறங்கி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதை தாண்டி இங்கிலாந்து டீம்ல இப்ப அடுத்தடுத்தெல்லாம் நிறைய பேர் வந்துட்டாங்க, இவருக்கு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது ஒரு காண்ட் அவருக்கு இருக்கும். ஸோ அந்த இடத்த அவர் திருப்பி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாரு. IPL அப்படின்னு வர்றப்போ சாம் கரனை பெருசா எஸ்டாப்ளிஷ் பண்ண வச்சது வந்து பாத்தீங்கன்னா CSK அணி தான். ஆனா அவர் வந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் போயிட்டாரு. ஃபர்ஸ்ட்ல அவர் பஞ்சாப்ல தான் இருந்தாரு. பட் அதுக்கப்புறம் வந்து CSK குள்ள வந்தாரு, அங்கதான் பயங்கரமா எஸ்டாப்ளிஷ் ஆனாரு. திருப்பி பஞ்சாபுக்கு போனப்போ அவரை கேப்டனாலாம் ஆக்குனாங்க. அவர் ஒழுங்கா பெர்ஃபார்மும் பண்ணல, ஒன்னும் பண்ணல. அதுக்கப்புறம் அங்கங்க சில பேச்சுவார்த்தைகள்லாம் வாங்கினாரு அவரு. அது அப்படியே போயிட்டு இருந்துச்சு. பிளேயராகவும் ஒன்றும் பண்ணல, இப்படியே தான் இருந்துச்சு. எப்படா அவர் வேற டீமுக்கு போவாருன்னு இருந்தப்போ சூப்பராகவே சாம் கரனை தட்டி தூக்கிட்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு பிளேயிங் லெவல்ல அவர் ஆடுவாரு. எனக்கு தெரிஞ்சு அவரை கொஞ்சம் பேட்டிங்ல டாப்ல இறக்கி விடலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். பவுலிங்னு வர்றப்போ அவர் கண்டிப்பா 4 ஓவர் போட்டுருவாரு. ஒரு நல்ல லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் அப்படிங்கிறப்போ நல்லா இருக்கும். சேப்பாக் மாதிரி கண்டிஷன்ஸ்ல அவர் எப்படி ஆட போறாரு அப்படின்னு பாக்குறதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதே நேரத்தில் தோனி மாதிரி அந்த ஒரு நல்ல வைப் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு எப்பவுமே வந்து இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த வாட்டி பதிரானா தான் பவுலிங்கை லீட் பண்ணுவாருலாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். பட் எனக்கு என்னமோ சாம் தான் லீட் பண்ண போறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சாமை வச்சு நிறைய வாட்டி வந்து MSD வந்து ஆரம்பிச்சிருக்காரு ஓவர்ஸ். அந்த பவர் பிளேல கொஞ்சம் போடுவாரு, டெத்லையும் போடுவாரு. திடீர்னு மிடில் ஓவர்ஸ்ல விக்கெட் வேணும்னா அப்படின்னா சாம் கரனை கூப்பிட்டு எடுத்த காலகட்டங்கள்லாம் இருக்கு. KKR மேட்ச் நம்ம மறக்க முடியாது. அந்த ரசல் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ சாம் கரன் உள்ள வந்து டக்குன்னு அந்த எது ஸ்டெம்பை டிங்குன்னு அடிச்சுட்டு போவோம் அந்த பால். அதெல்லாம் உண்மையுமே சூப்பரான கேம். ஸோ நல்லாவே யூஸ் பண்ணுவாரு நம்மளோட சுட்டி குழந்தை அப்படின்னு நினைக்கிறேன். பாப்போம், இந்த வாட்டி வந்து நம்மளோட அந்த பவுலிங் யூனிட்ல வந்து ஸ்பின்னர்ஸ் செமையான ஆதிக்கம் செலுத்த போறாங்க. ஆனா ஃபாஸ்ட் பவுலிங்லையும் நம்ம கொஞ்சம் கன்சர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் நான் சொல்றேன். சாம் கரன் இந்த வாட்டி ஒரு நல்ல ஸ்பெஷலைஸ்டு பிளேயரா இருப்பாரு. அட் த சேம் டைம் ஒரு நல்ல ஆப்ஷன் ஃபார் அந்த ஒரு லெஃப்ட் ஆர்முக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லீட் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன் நான் அந்த பவுலிங் யூனிட்டை. அண்ட் அதை தாண்டி வந்து நல்ல ஃபார்மில் வராரு. இங்கிலாந்து டீமுக்கும் அவர் வந்து உடனடியாக கம்பேக் பண்ணணும்னு ஒரு இது. ஸோ இதனாலே எனக்கு தெரிஞ்சு இந்த IPL ஒரு பெரிய எக்ஸைட்டிங் IPL-ஆக அவருக்கும் மாறப்போகுது அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, ப்ரோ இந்த 4 ஃபாரின் பிளேயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சாம் ஆடுவாரா மாட்டாரான்னு சொல்லுங்கலாம் கேட்டிருந்தீங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் வீடியோ போட்டப்போ. ஸோ அதான் நான் சொல்றேன், சாம் கரன் கண்டிப்பா ஆடுவாரு. சாம் கரன் ஆடாம போக மாட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. மேபி உங்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு எக்ஸைட்டடா இருக்கீங்க நம்மளோட சாம் கரனை திருப்பி அந்த எல்லோ ஜெர்சியில பார்க்க அண்ட் சுட்டி குழந்தை பெர்ஃபார்மன்ஸை எதிர்பார்க்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கான்செப்ட்ல உங்களுக்கு சந்திக்கிறேன். அடுத்த விஜய் மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி 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 நன்றி, வணக்கம்.